மேட்டூர் அணையில் இருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. பவானிசாகர் அணையில் இருந்து தண்ணீர் திறப்பால் கோவையின் சிறுமுகையில் உயர்மட்ட மேம்பாலம் வெள்ள நீரில் அடித்து செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் நாமக்கல் மாவட்டம் மாயனூர் கதவணை வழியாக திருச்சியில் அகண்ட காவிரி என அறியப்படும் முக்கொம்பு மேலணையை அடைகிறது. அங்கிருந்து வலதுபுறமாக கொள்ளிடம் ஆற்றிலும் இடதுபுறமாக காவிரி ஆற்றிலும் தண்ணீர் திறக்கப்படுகிறது. கல்லணைக்கு வரும் தண்ணீர் கொள்ளிடம், காவிரி, வெண்ணாறு, புது ஆறு என 4ஆக பிரிந்து தண்ணீர் செல்கிறது. தற்போது மேட்டூர் அணையில் இருந்து 1,60,000 கனஅடி நீர் திறக்கப்படும் நிலையில் மாயனூர் கதவணைக்கு வெறும் 70,000 கனஅடி தண்ணீர் மட்டும் வந்து கொண்டிருக்கிறது. மாயனூர் கதவணையில் இருந்து திருச்சி கல்லணைக்கு 30,347 கனஅடி நீர்வரத்து உள்ளது. கல்லணையில் இருந்து காவிரியில் 9,817 கனஅடியும், வெண்ணாறில் 9,526 கனஅடியும், கொள்ளிடத்தில் 8,011 கனஅடியும், கல்லணை கால்வாயில் 3,004 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது. இதனிடையே மேட்டூரில் இருந்து திறக்கப்படும் நீரால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள இந்திரா நகரில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் நீர் சூழ்ந்துள்ளது. வெள்ள நீரில் உடைமைகளை பறிகொடுத்த பொதுமக்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு அருகில் உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பள்ளிப்பாளையம், கொக்கராயன்பேட்டை, சோழசிராமணி ஆகிய இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வருவாய்த்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கல்லணையிலிருந்து திறக்கப்படும் நீரால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கண்டகரையம், பட்டுக்குடி, விளாங்குடி உள்ளிட்ட காவிரி மற்றும் கொள்ளிட கரையோர மக்களுக்கு ஆட்சியர் அண்ணாதுரையை நேரில் சென்று வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்ததோடு வெள்ள தடுப்புக்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள பில்லூர் அணையில் இருந்து 26,000 கனஅடி நீரும், பவானிசாகர் அணையில் இருந்து 46,000 கனஅடி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே உள்ள தண்ணீர் தடம், ஆலங்கொம்பு உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மேலும் சிறுமுகை, காந்தையாறு உயர்மட்ட பாலம் வெள்ள நீரால் மூழ்கி இருப்பதால் சிறுமுகையில் இருந்து காந்தவயல், உளியூர், மொக்கமேடு, ஆலூர் ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. பவானி ஆற்று வெள்ளப்பெருக்கு காரணமாக சத்தியமங்கலம் பழைய பாலத்தில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஈரோடு, அரசூர், கணேசபுரத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு அரசூர் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டனர். இதேபோல் மாங்கினாங்கோம்பை, கொடிவேரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள விளைநிலங்கள் வெள்ள நீரால் சூழ்ந்துள்ளது. பாதுகாப்பு கருதி சத்தியமங்கலம் ஆற்றுப்பாலம் நேற்று இரவு 11 மணிக்கு மூடப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அமராவதி அணையில் இருந்து 12,134 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் பஞ்சலிங்க அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கரூர் மாவட்டத்தில் அமராவதி ஆற்றின் கரையோரமாக வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.